360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம 2023 மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நான் ஏன் இங்கே பொது பலன் அப்படின்னு சொன்னேன்னா, ஒருத்தவங்களுக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தசாபக்தி ஓடிட்டு இருக்கோம். அதை ஒட்டி தான் நம்முடைய லைஃப்பில் பலன்கள் நடக்கும். இந்த பலன்கள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமாங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் தெரியும், செவ்வாய் பகவான். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். ஏன் இந்த இடத்த குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 10 அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஸோ உங்களுக்கான ப்ரெஸ்டீஜ் கூடும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எப்போ 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 11ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு வர்றார். எப்பயுமே 11ஆம் இடம் நம்ம எல்லாருக்குமே வேணும். ஏன்னா வாழ்க்கையில் நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஸோ நம்முடைய எண்ணம், விருப்பம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துலையும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வர்றார். ஆக 10, 11 இந்த 2 இடத்துக்கு வர்றது மட்டுமல்ல, அவர் சதய நட்சத்திரத்திலையும், அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் திருவோண அவிட்ட நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் பண்ணுவார். இது அத்தனையுமே உங்களுக்கு சிறப்பு. இந்த 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். அடுத்து 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே சனி இருக்கார். மெயினாக சனி பகவான் அங்கே சஞ்சாரம் பண்ணுற, அவரோட சூரியன் இருக்கார். சூரியனும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசிக்கு போவார். ஆக அந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆண் நண்பர்கள் இருந்தால் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது, அவர்களால் நன்மைகள் உண்டு. இது எல்லாமே இருக்குது. ஆண் நண்பர்கள் மட்டுமல்ல, நமக்கு ஏதாவது மூத்த சகோதரர்கள் இருக்காங்க, அண்ணன் இருக்காரு அப்படின்னா அவராலும் நமக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, நமக்கு வயசுக்கு மூத்த ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவர்களாலும் நமக்கு நன்மைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதத்திற்கான உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய இடம். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், அதாவது உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் கையில் பணம், தனம் இருக்கும். ஆனால் எவ்வளவு இருந்தாலும் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் செலவினங்கள், யாருக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், திருமணமானவர்களாக இருந்தால் மனைவி, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறைய இருக்குது. அடுத்து இந்த மாதம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாம், உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவினங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன், அவர் பார்த்தீங்கன்னா அவரும் இந்த மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரு பக்கம் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னொரு பக்கம் அந்த முயற்சி பண்ணுறதுல சக்ஸஸ் ஆகலை, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. தடை இருக்குங்கிறதுக்காக சும்மா இருந்துடாதீங்க. இது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார். ஆக எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானுக்கு உண்டு. பொதுவாகவே செவ்வாயினாலே நீங்கள் தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள், எதுவுமே துணிஞ்சு செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள், எதையும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உள்ளவங்க நீங்கள். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆனாலும் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் ஸ்லோவாக தான் நடக்கும். பெருசாக ஒன்றும் எடுத்துக்காதீங்க. இந்த மாதம் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம். ஸோ பெரிய நீங்கள் ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னன்னா, வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அதோட இந்த மாதம், இந்த மார்ச் மாதத்தை எடுத்துட்டிங்கன்னா பங்குனியும் மாசி மாதமும் கலந்து வரும். ஸோ மாசி 18 தேதி வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மாதங்களில் இருக்குது, 18 தேதிக்கு மேலே. அதுக்கப்புறம் பங்குனி 18 தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ வீடு மாற்றங்கள், ப்ராப்பர்ட்டிஸ், யாருக்கெல்லாம் விற்கலை, யாருக்கெல்லாம் சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது.
அது மட்டுமே இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பட் லாபம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பலன். பட் அதே சமயத்தில் நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் கிடைக்க லாபம் உண்டு. அதோட இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், குறிப்பாக வேலையின் நிமித்தமான டிரான்ஸ்ஃபர் அல்லது இடமாற்றம், இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப கவனம் செலுத்தணும். எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷன் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கிட்ஸ் இல்லை, லேட் ஆகுது, டிலே ஆகுதுங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகள், அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க, சக்ஸஸ் ஆகும். அதோட யாரெல்லாம் லவ் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலங்கள். ஸோ அதனால் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அதுக்கப்புறம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லது உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் லாங் லீவ் போட வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான், ஏன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய கிரகம் புதன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர்ற. அப்படி இருந்தாலும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும். ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதே தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அதோட உங்களுடைய கொலீக்ஸ், கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது, அது இல்லாமல் அப்டமனில் ப்ராப்ளம் இருக்குது, நரம்பு சம்மந்தமான நீரோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். நல்ல வேலையாட்களை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவானுடைய அனுகிரகத்தால் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும், சுமாராக தான் இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் அல்லது பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மார்ச் மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ப்ரொஃபஷன்லேயே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய படம், அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. பொறுமையாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் ஃபினான்ஷியலாக ஒரு பெனிஃபிட் இல்லை. பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில்
உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் தான் அரசியல் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இது எலெக்ஷன் மாதம். ரொம்ப பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க. எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.